ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு விசஸ் போத்தீஸ் டிஜிகோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டுன்றது சேம் தான். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு 100 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பர் டேக்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலில் 330 டேஸ்க்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் 11 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா 300 நாட்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட், இதில் தான் வந்து ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ இதில் இப்போ தங்கமயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5%, நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3.7%, அதுக்கு அடுத்த 75 டேஸ்க்கு 2%, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 0.75%, லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டே எதுவும் கிடையாது. நீங்கள் அமௌண்ட் மட்டும் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான போனஸ் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. பட் போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கே 7%, 2% அதிகமாக போனஸ் கொடுக்குறாங்க. பட் நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5%, நெக்ஸ்ட்டு தேர்ட் 75 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3%, லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1%. நெக்ஸ்ட்டு வந்து தங்கமயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஸ்டோன் சார்ஜ், அப்புறம் ஹால்மார்க் சார்ஜுன்னு வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜ் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலில் வந்து 35 டேஸ், வித்தின் 35 டேஸ், 330 டேஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 35 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம நகை ஏதாவது ஒன்று வந்து எடுத்தாகணும். பட் போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 330வது நாள்லேயே மெச்சூரிட்டி ஆகிடும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த 300வது நாள்லேருந்து 330வது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1.75 லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத்தீஸில் வந்து அமௌண்ட்டே எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்கள் நகை வாங்க வரப்போ பேன் கார்டு வித் வந்து ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சென்னையில் வந்து தங்கமயில் ஷோரூமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போத்தீஸ் இருக்கிறதுனால இப்போ அவங்கள மாதிரி ஆளுங்களாம் போத்தீஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. ஆக்சுவலாக எல்லா நகை கடைக்காரங்களுமே இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.